ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அதை வந்து விடவே மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அந்த பொண்ணு என்னதான் இக்னோர் பண்ணால் கூட, என்னதான் இவங்களை வேண்டான்னு மறுத்தாலும் அதை விடாமல் ஃபாலோ பண்ணுறது, சேஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பிடிவாத குணம் இவங்களுக்கு வந்துடும். ஏன்னா சந்திரன் அப்படின்னாலே மைண்டு தான். ஸோ அந்த மைண்டோட கண்ட்ரோல் வந்து டோட்டலி இந்த ராகு கிட்ட போயிடும். அப்போ ராகுங்கிறது என்ன, பேராசை, கிரீடுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு மனோபாவத்தை கொடுத்துடும். சந்திரனும் வந்து ஒளி கிரகம் தான். ஒளி கிரகங்களுக்கு இந்த இருள் சூழ்ந்தாலே அது ஒரு நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஹைப்பர் பிஹேவியர் அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். இந்த குழந்தைகள் ஆட்டிசம் வருதெல்லாமும் இதை குறிக்கக்கூடிய ஆட்டிசம் பொறுத்த மட்டும் அது வந்து கேதுவோட போயிடும். இங்க ராகுன்னு வந்தா ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன், பிடிவாதம் பிடிச்சி அழறது, ஒரு விஷயம் வேணும்னு நடு ரோடா இருந்தாலும் புரண்டு புரண்டு அழுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு போயிடும். குழந்தைங்க மட்டும் இல்லை, ஈவன் பெரியவங்களே அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அந்த உறவை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதுலேயும் அது வந்து ஒரு களத்திர ஸ்தானத்தில் போய் இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு லைஃப்பில் வந்து இது ஒரு பெரிய டார்ச்சராக இருக்கும்.